ஐவிஎஸ் இந்த வீலை வச்சு பேட்டரியில் ஒரு கார் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் வீட்டிலே இருந்த ஒரு ஓல்டு சிடி, அதில் எப்படியும் 2 மோட்ரு இருக்கும். அடுத்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இது லென்ஸுக்கு வர மோட்ரு, இது லென்ஸ் ட்ராக்கிங்கில் வர மோட்ரு. இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இல்லை, நம்ம ஒரு மோட்ரு தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு மோட்ரு வந்து வீல் சப்போர்ட்டுக்காக மட்டும்தான் வச்சுக்க போகிறோம். ஒன்று தான் நமக்கு ரன் ஆகும். அந்த வீலையும் ஒயரோட எடுத்துக்கோங்க. சால்ட்ரிங் பண்ணுற வேலை நம்ம மிச்சமாகிடும், ஒயர் அதிலே இருக்கிறதால. நம்ம எலக்ட்ரானிக் சோக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. ரிப்பேர் ஆன சோக்கு தான் இது. இது நம்ம காராக யூஸ் பண்ணிக்கலாம். ஷாஃப்ட்டில் சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 4 பக்கமாக அது பண்ணிக்கோங்க. இது வீல் ஃபிக்ஸிங்க்காக. நாலு பக்கமும் அது ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இது பேக் வீல். இது 2 வீலை செட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த மோட்ரு வச்சு இந்த கம் வச்சு பேஸ்ட் பண்ணும்போது அந்த பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு மோட்ரு உள்ளே அந்த ஹோல்ஸில் போயிடக்கூடாது, ஷாஃப்ட்லேயும் படக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. அது ஏன்னா அது பட்டால் அது ஷாஃப்ட்டு மூவ் ஆகாது, ஷாஃப்ட்டு பிடிக்கும். அது மோட்ரு அது ரன் ஆகாது. ஓகே, ஃப்ரீயாக இருக்குது 2 வீலுமே. ஸ்பாஞ்ச் ஒன்று டைட்டாக நல்லா உள்ள வச்சு சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோட்ரு இப்படி நவுறாது, சின்ன சேஃப்டிக்காக தான் அது. இப்போ டைட்டாக அது பிடிச்சிக்கோங்க 2 பக்கமும். ஓகே, நம்ம அந்த சைடு மோட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சைடு மோட்ரு தேவையில்லை, அதனால் அந்த ஒயரை உள்ளே தள்ளி விட்ருங்க. அந்த ஒயர் நமக்கு தேவைப்படாது. இப்போ இதில் மட்டும்தான் பிளாக்கு அண்ட் ரெட்டு 2 ஒயரு. இப்போ சுவிட்ச் கண்ட்ரோல் இப்போ வந்து உங்களுக்கு இன்புட்டு அவுட்புட்டு அது 2த்துலேயுமே 2 ஒயர் போட்டு விட்ருங்க. நல்லா டைட்டாக யூஸ் பண்ணுறேங்க. இப்போ சுவிட்சில் நமக்கு இன்புட் அவுட்புட் 2மே 2 ஒயர் வந்துடுச்சு. இப்போ அதை அந்த சோக்கில் எப்படி செட் பண்ணலாம், சின்னதாக ஒரு காடி மாரி சுவிட்ச் காடி மாரி கட் பண்ணி இந்த காருக்கு பேக் சைடில் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்குள்ளே நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சுவிட்ச் இன்புட் அவுட்புட். இப்போ ஒரு மோட்டர் ஒயர் மட்டும் எடுத்துங்க. அதில் பேட்ரி 9 வோல்ட் பேட்ரி. இது 9 வோல்ட் பேட்டரியில் பிளாக் கலர் ஒயர் மட்டும் எடுத்துங்க. பேட்டரியிலேருந்து வர பிளாக்கும் மோட்டரில் வர பிளாக்கும் 2 ஒயரும் வந்து டைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மைனஸ் சார்ஜ் டைரெக்டாக போயிட்டே இருக்கும். இப்போ பேட்டரியில் வர ப்ளஸ்ஸு ரெட் ஒயரையும் சுவிட்ச்லேருந்து வர இன்புட்டையும்
நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டரி சார்ஜ் சுவிட்சில் போயிருக்கும். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணால் சுவிட்சில் அவுட்புட்டு மோட்டருக்கு போகும். ஓகே, பேட்டரியோட சர்க்கியூட்டு இப்போ டைரெக்டாக அதில் போயிடுது. சுவிட்ச் ஆன் பண்ணால் அதில் போகும். இப்போ சுவிட்ச் கண்ட்ரோல் வந்துடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணினா உங்களுக்கு மோட்டர் ரன் ஆகுது, வீல் சுற்றுது. இப்போ பேட்டரி அதுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அங்கே இடம் இருக்குதால. அதேமாதிரி ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க, பேட்டரி வெளியே வராத அளவுக்கு. இல்லை நீங்கள் ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு டைம் எடுக்கணுன்ட்டு நான் ஓட்டலை. அவ்வளோதாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணி வீல் மூவிங் ஆகுது. ஓகே, கார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.